கோயம்புத்தூர், திருப்பூர், அதே மாதிரி ஈரோடு, அதோடைய கொச்சின் வர போகக்கூடிய பைபாஸ் ரோடு தான் இந்த ரோடு. இந்த ரோடுக்கு டோல் உண்டு. இது ஏன்னா இது 6 1 2 3 ப்ளஸ் அங்கிட்டு 4, அதே மாதிரி 8 வரி பாதை இந்த பாதை. இதுக்கு ஏன் டோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய தச்சர், மரவேலை செய்யக்கூடிய நபர், ஆசாரி, தச்சரில் ஆசாரி. அந்த ஆசாரி ஒரு ராஜாவுக்கு ஒரு சேர் செஞ்சு கொடுக்குறாரு. நல்ல மிகப்பெரிய ஆசாரி, நல்ல வேலைப்பாடு தெரிஞ்ச ஆசாரி இருந்தும் அவர் கொடுக்குறாரு ஒரு சேரை அந்த நாட்டு அரசருக்கு கொடுக்குறாரு. அந்த அரசர் அந்த சேரில் உட்காரும்போது அதில் ஒரு சின்ன ஸ்ராக்கு இருந்து அந்த விளிம்பில் ஸ்ராகில் இருந்திருக்கு. அந்த ஸ்ராக் அவர் கையில் குத்திடுது. குத்தினோன்னா அவருக்கு அந்த வழி தாங்க முடியாமல் ராஜா என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நல்ல சேர் பண்ணது இப்படி இது சரியாக ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டானே இந்த ஆசாரி அப்படின்ட்டு அந்த ஆசாரிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டு விதிச்சிடுறாரு. உடனே அந்த ஆசாரி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் மரண தண்டனை விதிக்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு 2 வருஷம் கால அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மரண தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஓகேன்னு, அது என்ன உனக்கு 2 வருஷம் டைம்னு கேட்டார் ராஜா. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை மன்னா, நான் உங்களுக்காக இறகுகள், பறவைகளோட இறகுகள், அதே நேரத்தில் கனமில்லாத மர துகள்களை வச்சு ஒரு பறக்கும் குதிரைக்கு ஒரு ரெக்கை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். குதிரைக்கு ஒரு ரெக்கை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ரெக்கை சரியாகி அதை குதிரையில் பொருத்தி அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னோட கனவு நிறைவேறி உங்களுக்கும் அந்த குதிரையை பரிசளிச்சுட்டு நான் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னுவார். என்னது பறக்கிற குதிரை ரெடியாக்குறியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, சரி ஓகே உன்னோட கோரிக்கைப்படி 2 வருஷம் கழிச்சு உன்னை தூக்கில் போட்டோம் அப்படின்னு அனுப்புறாரு. இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மந்திரி வந்து கேட்டாரா, எப்படி பாது ஒரு குதிரையை எப்படிப்பா பறக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஆசாரி சொன்னாரா, எனக்கும் தெரியும் குதிரை பறக்காதுன்னு. ஒருவேளை நான் செய்கிற வேலையை செஞ்சு இறகு தயாரித்து குதிரை மேலே பொருத்தி குதிரை மேலே பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மன்னரும் அதுக்குள்ளே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக வர்ற மன்னர் யாராக இருந்தாலும் என் தண்டனையை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் கூட இந்த 2 வருஷத்தில் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நடந்துரும்ல, அந்த நம்பிக்கையில் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த டோல் ரோடும். நம்ம நல்லா ட்ராவல் பண்ணணும்னா கொஞ்சம் டோல் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ரொம்ப டோல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ இந்த டோலுக்கு 120 ரூபா வாங்குற இடத்துல தாராளமாக ஒரு 60 ரூபா வாங்கலாம். 120 ரூபாவில் பாதி 60 ரூபா வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ 10 வருஷம் கலெக்ஷன் பண்ணுறத ஒரு 20 வருஷமாக கலெக்ஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் பிடுங்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குனீங்கன்னா பிடுங்குறவங்களுக்கு அந்த பிடுங்கு தெரியாது, கொடுக்குறோங்கிற அந்த கஷ்டம் தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. அதனால் டோலில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 60 ரூபா மேக்ஸிமம் ஒவ்வொரு டோலுக்கு நீங்கள் பிரிவு போட்டாலே போதும். நீங்கள் 120 ரூபாலாங்கிறது ஹையஸ்ட்டு.